உங்களை ஒரு கேள்வி கேட்கலான்னு பார்க்குறேன். ஒரு பக்கம் நன்மை செய்கின்றவர்கள் நேர்மையாளர்கள், மக்களுக்கு நிறைய நன்மை செய்து கொண்டிருக்கின்ற நல்லவர்கள் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கம் கெட்டவர்கள் தீமை செய்து கொண்டிருக்கின்றவர்கள். இந்த ரெண்டு பேரில் யார் மோட்சத்துக்கு போவாங்க? இந்த ரெண்டு பேரில் யார் மோட்சத்துக்கு போவாங்க? சந்தேகமாக இருக்குதா? பதில் தெரியலையா? யார் போவாங்க மோட்சத்துக்கு? ரெண்டு பேருமே போக மாட்டாங்க. ரெண்டு பேருமே போக மாட்டாங்க. ஒரு பக்கம் நான் சொல்லியிருக்கிறேன், நன்மை செய்தவர்கள் நேர்மையாளர்கள், நல்லது செஞ்சுருக்கிறாங்க நேர்மையாளர்கள். இன்னொரு பக்கம் கெட்டவர்கள், தீமை செய்திருக்கள். இந்த இரண்டு பேரிலே யார் மோட்சம் போவா? ரெண்டு தரப்பினருமே போக மாட்டாங்க. ஒரு பக்கம் செல்வந்தர்கள் பணக்காரர்கள், இன்னொரு பக்கம் ஏழைகள். இதில் ரெண்டு பேரும் யார் மோட்சம் போவா? ரெண்டு பேருமே போவா. அப்போ யார் தான் மோட்சம் போவா? அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்திலே தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே முதல் வாசகத்திலே சொல்லப்பட்ட இறை வார்த்தை என்னவென்று சொன்னால், அதிலே நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே சொல்லப்பட்டது, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். இரண்டாவது, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் மோட்சத்துக்கு போவாரா? மோட்சத்துக்கு போக மாட்டார். உலகத்திற்காக இந்த ஒரு இயக்கத்திலிருந்து இந்த சமுதாயத்திற்காக நாட்டிற்காக அவர்கள் சுயநலம் பாராமல் தன்னலம் பாராமல் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் செய்கின்றவர்கள் மோட்சத்துக்கு போவாங்களா? போக முடியாது, போகவே மாட்டார்கள். ஆகவே யார் மோட்சத்திற்கு போவார்? தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர், அவர்கள்தான் அந்த நிலை வாழ்வை அவர்கள் பெறுவார்கள். ஆகவே யார்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பார்க்கிற பொழுது இந்த உலகத்திலே நல்லவர் என்று நாம் சொல்கின்றவர்களாக இருந்தாலும் கெட்ட எல்லாருமே பாவிகள், எல்லாருமே பாவிகள். நன்மை செய்கின்றவர்களும் நேர்மையாளர்களும் நல்லவரை வாழ்கின்றவர்களும் பாவிகள் தான், அதே போல் கெட்டவர்களும் பாவிகள் தான். ஆகவே எப்படி நான் மோட்சத்துக்கு போக முடியும்? அதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கலாம், அது எப்படி ஃபாதர்? பணக்காரர் செல்வந்தராக இருந்தார், அவர் நரகத்துக்கு போயிட்டார். ஏழை என்கிற லாசர் அவர் ஆபிரகாம் இடையில் மோட்சத்துக்கு போயிட்டார். எந்த அடிப்படையில் போனார்? ஆகவே லாசர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சகாயம். அதனால தான் தேவ சகாயம் என்று சொன்னார். தேவ சகாயம் புரிந்த தேவ சகாயம் மறைசாட்சியானவர், அவர் பேர் லாசர் என்று வைத்து கொண்டார். அது தமிழிலே மொழிபெயர்க்கின்ற பொழுது லாசர் என்றால் சகாயம், உதவி என்பது தான் அர்த்தம். ஆகவே இந்த இரண்டு பேரிலே பார்க்கின்ற பொழுது தான் அதற்கு என்ன ஒரு அடிப்படை, மோட்சத்திற்கு போகிறதுக்கு என்ன அடிப்படை? ஆபிரகாம் சொல்லுகின்ற பொழுது என்ன அடிப்படை? அப்பொழுது அந்த நரகத்திலே வேதனைப்பட்டுகிற செல்வந்தர் கேட்கின்றார், இதோ அந்த லாசரை நீர் அனுப்பும், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அந்த 5 பேரிடம் அனுப்பி அவர் இந்த இடத்திற்கு வராதபடி ஒரு வார்னிங் கொடுக்கலாம்ல, ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம்ல அப்படி சொல்லிக்கிற பொழுது, அப்பொழுது ஆபிரகாம் சொல்கின்ற பதில் என்ன? உங்கள் சகோதரர்களைப் போல் நீங்கள் என்ன செய்யணும்? லாசரை அனுப்பி நிறைய பேருக்கு உதவி செய்ய சொல்லுங்கள். எப்படி லாசர் அவர் உணவில்லாது கஷ்டப்பட்டாரோ நிறைய பேருக்கு உணவு கொடுக்க சொல்லுங்கள், நிறைய பேருக்கு நன்மைகள் செய்ய சொன்னாரா? சொல்லலை. ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன? இறைவாக்குகளுக்கும் திருச்சட்டத்திற்கும் அவர்கள் செவிமடுக்க வேண்டும். போயிட்டு ஏழைகளுக்கு உதவி செய்யுன்னு சொல்லவே கிடையாது ஆபிரகாம். ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன? அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? உன்னுடைய சகோதரர்கள் இங்கே வர வேணாம் அப்படின்னாக்க என்ன செய்திருக்க வேண்டும்? மோசேவுக்கும் இறைவாக்குகளுக்கும் அவர்கள் செவிமடுக்க வேண்டும். அவளுக்கு செவி மடுக்கணும் என்ன அர்த்தம்? யாவே இறைவன் சொல்லுகின்ற வார்த்தைப்படி அவர்கள் கடவுளை யாவே இறைவனை விசுவசித்து விசுவாசம் கொண்டு அவர்கள் சொல்லுகின்ற யாவே இறைவனது வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அப்போ என்ன சொல்லுகின்றார்? இங்கே யாராச்சும் ஒருத்தர் இறந்து ஒருத்தர் போனாலும் நம்புவாங்களே, போனாலும் நம்ப மாட்டார்கள், மனம் மாட்ட மாட்டார்கள். ஆகவே என்பார்ந்தவர்களே, இன்றைக்கு மோட்சத்துக்கு செல்வ என்ன அடிப்படை காரணம் என்ன? பிறருக்கு நன்மை செய்வதனால் மோட்சம் சென்று விட முடியாது, பிறருக்கு நான் நல்லது செய்வதனால் மோட்சம் சென்று விட முடியாது, நல்லவர்கள் மோட்சம் சென்று விட முடியாது. யார் மோட்சம் செல்விட முடியும்? யார் ஒருவர் கடவுள் மீது விசுவாசம் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தான் மோட்சம் செல்லிருக்க முடியும். அப்படிப்பட்ட அதுக்கு தவக்காலம் எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? தவக்காலம் என்ன சொல்லுகின்றது? தவக்காலத்தில் ஏன் சிலுவை பாதை செய்கிறோம்? 14 ஸ்தலத்தில் ஏன் நாம் சிலுவை பாதை செய்கிறோம்? இந்த சிலுவை பாதனுடைய அர்த்தம் என்ன அப்படி சொன்னார்?
நீங்கள் பாவிகளாகி உங்களை மீட்பதற்காக நான் என்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பினேன். அவர் சிலுவையில் மரித்து உங்கள் பாவங்களுக்காக அவர் ஏற்கனவே மறுத்துவிட்டார். நீங்கள் மீட்படைய வேண்டும் என்று சொன்னால் நல்லது செய்யணும் முக்கியம் கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நான் அனுப்பிய என்னுடைய மகன் மீது விசுவாசம் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். முதலாவது. இரண்டாவது, அவர் மூலமாக நான் கொடுக்கின்ற என்னுடைய வார்த்தைகளின்படி கேட்பது மட்டும் கிடையாது, என்னுடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும். இது ரெண்டு தான் முக்கியமானது. அதாவது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நான் விசுவாசம் கொள்ளணும். யார் அனுப்பியவர்? தந்தை அனுப்பிய அந்த மகன் இயேசு கிறிஸ்து விசுவாசம் கொள்ள வேண்டும். அவர் சிலுவையிலே உங்களுக்காக ஒரு மறுத்து ஏற்கனவே மீட்பு கொடுத்துட்டாரு, அவங்க மீது விசுவாசம் வைக்கணும். நீங்கள் அதே போல் சிலுவையிலே நீங்கள் தூக்கி செல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏற்கனவே உங்களுக்காக சிலுவையில் மறுத்து விட்டார். இரண்டாவது மிக முக்கியமானது என்ன? நான் என்னுடைய வார்த்தைகளைத்தான் இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய மகன் என்னுடைய வார்த்தைகள் மீது நீங்கள் கேட்பது மட்டும் கிடையாது, என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நீங்கள் மீட்படைவர்களாகத்தான். என்னுடைய மகன் மீது நம்பிக்கை கொள்வோர் மீட்படைவர். என் மகன் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டார்கள். அதைத்தான் நான் பார்க்கிற பொழுது யோவான் நற்செய்தி 3:15-16 என்ன சொல்கிறது? என்னுடைய மகன் மீது நம்பிக்கை கொள்கின்றவர்கள் மீட்படைவார்கள். நம்பிக்கை கொள்ளாதவர்கள், என் மகன் மீது விசுவாசம் கொள்ளாதவர்கள் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டார்கள். தீர்ப்பு தனியாக கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஏற்கனவே அவர்கள் தண்டனை தீர்ப்பை அடைந்து விட்டார்களாக என் மறந்துவில்லை. இது இந்த மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை இந்த குழந்தை சாலத்திற்கு வந்திருக்கின்றோம். ஆகவே நமது பல்வேறு தேவைகள் இருக்கலாம். ஆகவே நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும், அது உடலில் உள்ள உடல் நலமாக இருக்கட்டும், அல்லது மனநலமாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு விதமான தேர்வாக இருக்கட்டும், ஆகவே இவெல்லாம் பெற்று நாம் மோட்சம் சென்று விட முடியுமா? முடியாது. ஆகவே நான் என்னுடைய உடல்நலத்திற்கு நான் விடுதலை பெற வேண்டும். அதே போல் என்னுடைய நோயிலிருந்து விடுதலை பெற்று நான் உடல்நலத்தோடு வாழ வேண்டும். பரவாயில்ல, கடவுள் எனக்கு வந்து சுகம் கொடுத்துட்டார், மோட்சம் பெற முடியாது. ஆகவே சுகம் கொடுத்ததற்காக உடல் நோயிலிருந்து விடுதலை பெற்று, நீ மனநோயிலிருந்து விடுதலை பெற்று, மன அமைதியை பெற்று, மீட்பு கொடுக்கின்ற என்னுடைய திருமகன் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். கழுவப்பட்ட பிறகு நீ மீட்படைவாய் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த குழந்தை சாலயத்திற்கு வந்திருக்கிற பொழுது அந்த குழந்தை சாலயத்திலே நாம் குழந்தை சேவை பார்த்து ஜெபிப்பது என்னவென்று சொன்னால், இதோ இந்த தவ காலத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இதோ உம்மீது நான் விசுவாசம் கொண்டு, இதோ தந்தை அனுப்பிய உம்மீது விசுவாசம் கொண்டு, இதோ உம் இரத்தத்தால் சிலுவையில் நீர் சிந்திய அந்த இரத்தத்தினால் நான் என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு தூய்மையடைந்து நான் மோட்சத்துக்கு செல்லக்கூடிய அருளுக்காக நாம் ஜெபிப்போம்.